இந்த வீடியோவில் ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணி அதில் வேர்ட்ப்ரெஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்து ஒரு டொமைன் வந்து ஃபஸ்ட்டு வாங்க போகிறேன். கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து டொமைனாக ஹோஸ்டிங்கை வாங்கிட்டு ஃபர்தராக வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ல தான் பண்ண போகிறோம். அப்போ வந்து அது ஃபர்தராக நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி என்னோட சேனல் வெப்பாஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து அதே நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஃபர்தராக ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பாஸ்ன்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன், இதுதான் சேனலோட நேம். இது வந்து நான் கிளைண்ட்டோட இப்போ நான் வாங்க போகிற டொமைன் டீடைல்ஸ் தான் மேலே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்குறத வந்து தப்பான கம்பெனி சூஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddyலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஃபீச்சர்ஸு யூஐலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்காது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபீச்சர்ஸும் ரொம்ப இருக்காது. இப்போ GoDaddyலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா SSLலாம் தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு SSL ஃப்ரீயாக கிடச்சிடும், பேண்ட்வித் அன்லிமிட்டடாக வந்துடும், உங்களுக்கு சைட் வந்து டவுன் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக ஹோஸ்டிங்குள்ள போய் நீங்கள் வெப்சைட் டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா ஆஃபர் கிடைக்காது. பட் இதுவே வந்து என்னோட ரெஃபர் லிங்க் மூலமாக போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து 30% ஆஃபர் கிடைக்கும். இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் லிங்க்குக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் வித்தியாசம் இருக்குது, அஃபிலியேட் லிங்க்குக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து அஃபிலியேட் லிங்க் வந்து அவங்களோட கூப்பன் கோடு மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. கூப்பன் கோடு, இப்போ நீங்கள் இந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து காசு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. பட் கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு குறையாது, அவங்களுக்கு தான் காசு அதிகமாக கிடைக்கும். பட் இங்கே ரெஃபரல் கோடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும், ப்ளஸ் எனக்கும் வந்து அதில் கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். பட் நீங்கள் கூப்பன் கோடு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு காசு குறையாது, உங்களுக்கு வர வேண்டிய காசு சேர்ந்து எங்கே போயிடும் அவங்களுக்கு போயிடும். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு பாதி காசு எனக்கு பாதி காசு இந்த மாதிரி கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் எப்பவுமே ரெஃபரல் கோடு மூலமாக போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோடு இதை நான் போட்டுக்கிறேன். ரெஃபரல் கோடு வந்து இதில் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இந்த ரெஃபரல் கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெஃபரல் கோடில் போட்டு நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணணும் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஹோஸ்டிங்கில் வந்து வெப் ஹோஸ்டிங், க்ளவுட் ஹோஸ்டிங், பிபிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு கிளைண்ட்டுக்கு இப்போ தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, வெப் ஹோஸ்டிங் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் ஆகிடும். இப்போ சிங்கிள்ங்கிற பேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் வராது, ப்ளஸ் ஸ்டோரேஜ் 50 GB தான் கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் 100 GB கிடைக்கும், அப்புறம் ஃப்ரீ டொமைனும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஒரு வெப்சைட் ஆட் பண்ண முடியும், பட் இதில் 100 வெப்சைட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வெப்சைட் 100 வெப்சைட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஹோஸ்டிங் வாங்கினா அதில் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 100 டொமைன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டொமைனுக்கும் நம்ம தனித்தனி ஹோஸ்டிங் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரீமியம் பிளான் வந்து பெட்டராக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீமியம் பிளான் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துக்கிறேன். ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நான் இதில் ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு 4 இயர்னு வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாகும். 4 இயர் நீங்கள் சூஸ் பண்ணால் 1 மந்த்துக்கு வந்து 119 ரூபா வரும். பட் நீங்கள் 12 மந்த்து எடுக்கும்போது 191 ரூபா வரும், 1 மந்த்துக்கு எடுக்கும்போது 595 ரூபா வரும். மந்த்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு வந்து ரேட்டு குறையும். இப்போ என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கேட்டிருக்காங்க, அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் 1 இயர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெஃபரல் கோடில் என்ன ஆயிருக்கு, நமக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இதுவே என்னோட ரெஃபரல் கோடு வாங்காமல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 3200 சம்திங் ஏதோ வரும். இப்போ இந்த ரெஃபரல் கோட் வாங்கிட்டுங்கிறது உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் உங்களுக்கு வந்து ரேட் இதில் கம்மியாக தான் வருது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்து இப்போ என்னோட கிளைண்ட்டோட இமெயில் அட்ரஸ் நான் இதில் கொடுத்துக்கிறேன். இது என்னோட கிளைண்ட்டோட இமெயில் அட்ரஸ். நீங்கள் எதில் நம்ம வாங்க போகிறோமோ அதோட அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இமெயில் அட்ரஸில் இதை காப்பி பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இமெயில் ஐடி நான் போட்டேன். பாஸ்வேர்டு வந்து இதில் நான் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1 மந்த் பிளான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து இப்போ யூபிஐல பண்ண போறீங்களா கிரெடிட் கார்டுன்னு கேட்கும். நான் வந்து என்ன பண்ண போறேன் கிரெடிட் கார்டில் நான் போய் பே பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணிடுறேன் கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்தர் நான் என்ன பண்ண போறேன்னா சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட டீடைல்ஸ் கேட்கும். இப்போ இதை ஒன்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து பேமெண்ட் வந்து இதாயிரும். இப்போ வந்து நான் இதில் என்னோட நம்பர்ஸ் இதில் கொடுத்துக்கிறேன் கிரெடிட் கார்டுக்கு. அப்புறம் கார்டு நம்பர். ஸோ இப்போ வந்து நான் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுக்குறதுலாம் என்ன பண்ணுறேன் வீடியோ வந்து நான் இப்போ இதில்
நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி நான் ஃபர்தராக இது பண்ணிக்கிறேன். அப்படின்னா கார்டோட இன்ஃபர்மேஷன் இதாயிரும். அதனால் வீடியோ வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு பேமெண்ட் வந்து இப்போ எனக்கு 10 ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், லாங்குவேஜ் மட்டும் இதில் நான் மாற்றி இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் நோ வந்து என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கிரியேட் நியூ வெப்சைட், மைக்ரேட் வெப்சைட் கேட்கும். இப்போ புதுசாக வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட்டை மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் கிரியேட் நியூ வெப்சைட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ண போறீங்களா, ஹோஸ்டிங் பில்டர் யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து வேர்ட்ப்ரெஸ்ல உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். பிளக்கின்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ண போறோம், வேர்ட்ப்ரெஸ் இதில் சூஸ் பண்ண போகிறோம். லாகின் டீடைல்ஸ் வந்து இமெயில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி கொடுத்த இமெயில் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாஸ்வேர்டு மட்டும் இதில் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே செட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கண்ட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஹோஸ்டிங் வந்து ஒரு ஃப்ரீ டொமைன் நம்ம எடுத்துக்கலாம்னு போட்டிருந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃப்ரீ டொமைன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் ஃப்ரீ டொமைன் கொடுத்து இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட கிளைண்ட்டோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கு. சரி, என்னோட கிளைண்டோட டொமைன் போட்டிருக்கேன். ஜேடி லேன் அகாடமின்னு போட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து .comல கேட்டிருக்காங்க. அப்புறம் .com சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். இப்போ அந்த டொமைன் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ என்ன கேட்குதுன்னா, ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அதோட உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும். பர்சனலாக கம்பெனியாக நம்ம பர்சனலாக கொடுத்துக்கலாம். கார்டர் இன்ஃபர்மேஷனில் வந்து இப்போது நம்ம கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம என்ன பார்த்துக்கலாம். ஸோ கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து இப்போட நேம் வந்து தஃபீக். ஓகே, ஸோட நேம் வந்து தஃபீக்ன்றது நம்ம அதேமாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ரீஜன் வந்து தமிழ்நாடு, சிட்டி வந்து சென்னை. ஸோ இது வந்து நீங்கள் இது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் ஷேக் கொடுக்குறதால நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபோன் நம்பர் வந்து இப்போ அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அவரோட ஃபோன் நம்பர் வந்து இதே இருக்குது. ஓகே ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துரும் அப்படின்னா வந்து நமக்கு என்ன ரொம்ப வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஃபினிஷ் செட்டை கொடுத்துருவாங்க. இப்போ இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தர் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து முடிச்சிக்கலாம் அப்படியே. ஸோ முடிச்சிக்கலாம் மீன்ஸ் என்ன வந்து சைட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக வேர்ட்ப்ரெஸ்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வேர்ட்ப்ரெஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஒன் பை ஒன் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆல்ரெடி நான் இந்த சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். என்னோட சேனலில் இது ஆல்ரெடி நான் இதில் போட்டிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் அதை இது பண்ணி பாருங்கள். இப்போ நான் அட்மின் பேனில் கிளிக் பண்ணுறேன். சைட் வந்து இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கிறனால இப்போ நம்மளுக்கு இதாகாமல் இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கார்டிட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பிளக்கின்ஸில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, நல்லா எப்போவுமே வந்து வேர்ட்ப்ரெஸ் நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளக்கின்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டால் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டான பிளக்கினை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்சுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நான் வந்து கேட்ச் வந்து W3 ஒரு கேட்ச் உண்டு. ஓகேவா, ஸோ அந்த கேட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்பீடாகவும் இருக்கும். நம்ம லைட் ஸ்பீட் கூட கம்பேர் பண்ணும்போது W3 ஃபாஸ்டஸ்ட் கேட்ச். இதில் உங்களுக்கு SSL வந்து இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் SSL வந்து வந்துடும். இப்போதைக்கு நாட் செக்யூர் வந்துட்டு இருக்கு. பட் வித்தின் ஏ செகண்ட் நம்ம வித்தின் ஏ மினிட்ல வந்து நமக்கு SSL வந்துடும். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்க எப்படி நம்ம ஃபர்தர் இதில் பார்த்துருந்தோம். அப்போ நீங்கள் அப்பியரன்ஸ் ஸ்டெப்பே தீம்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் தீம்ஸ் இருக்கும். பட் இதில் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் WPன்னு ஒரு தீம் உண்டு. இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீம் தான். இந்த தீம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் நிறைய 5 ஸ்டார் நிறைய இருக்க மாதிரி பார்த்தீங்க. இதில் 5547 பேரோட ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தீமுக்கு வந்து ரிவ்யூ நல்லா இருக்கும். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
சில தீம்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் 2 ஸ்டார் தான் இருக்கும். அந்த மாதிரி தீமை என்ன பண்ணாதீங்க, இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது உங்கள் சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து ஸ்பீடாகவும் இருக்காது, ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இருக்காது அதுலலாம். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டு அப்படியே கொடுத்துக்கோங்க. இதில் ஓகே. இப்போ வந்து அது எக்ஸ்பைர்னு வரும், பட் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஓகே ஆச்சு நம்மளுக்கு இப்போ. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து நீங்கள் சாம்பிளுக்கு இதை பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு SSL வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துச்சு. இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, யூஸரில் போய் ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் இது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, சைட் ஷோ டோல் பார் வியூ சைட் இதை வந்து ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இனிமேல் வந்து ஃபர்தர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸில் போய் அப்பியரன்ஸில் தீம்ஸில் இதை நம்ம என்ன ஆக்டிவேட் பண்ணவே இல்லை நினைக்கிறேன். ஓகே ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். இனிமேல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக வந்து அதில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்கிப் கொடுத்துக்கோங்க, இதை கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் டெமோ இன்ஸ்டால் பண்ண கூட நீங்கள் டெமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெமோனா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் நீங்கள் டெமோ செக்ஷனில் போனீங்கன்னா தெரியுது, நம்பர் ஆஃப் இதை கொடுத்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டிசைனிங் ரொம்ப தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இதில் ஆல்ரெடி ஒரு லைவ் ப்ரிவியூ மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதில் உங்களுக்கு 6 டெமோ கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது இல்லை இ-காமர்ஸ் சைட்டுக்கும் டெமோவுக்கு இருக்கும். அதில் எது ஓகேவா இருக்கோ அதை பார்த்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்தீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் லோகோ மாத்திரம் அப்பியரன்ஸில் போய் கஸ்டமைஸ் போய் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, லோகோ சைட்டில் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை போய் குறைச்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் வேறு வீடியோ போனால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.